ஹாய், இது வந்துட்டு ஸ்விஸ் ரோல் கேக்கு. அதை ரெடி பண்ணுறதுக்காக ஒவ்வொரு லேயர்ஸையும் செப்பரேட்டாக ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டு எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்கூல்ல இருந்து 150 பீசஸ் கேட்டிருந்தாங்க. இதுக்கு கூடவே 2 ½ kgல ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கும் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே ரெடி பண்ணி மார்னிங் 7 இதை டெலிவர் பண்ணியாச்சு. இந்த ரோல் பண்ணுற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருந்தனால நான் இதை ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இது ஒரு 3 kg வெயிட் வர்ற 2 டயர் கேக்கு. இதுக்கு ஃபாண்டன்ட்ல டால் வச்சு கேட்டிருந்தாங்க. அதையும் ரெடி பண்ணி எடுத்து எல்லாம் அசம்பிள் பண்ணி கொடுத்தாச்சு. கூடவே கொஞ்சம் டிசைனுக்காக ஃபாக்ஸ் பாலும் கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸும் கொஞ்சம் சுகர் பால்ஸும் எல்லாம் போட்டு கேக் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. கேக்கோட ஃபைனல் இப்படி தான் இருந்துச்சு. இது ஒரு கஸ்டமைஸ் கேக். அவங்க கேட்டது மாதிரி தான் இந்த கேக் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டர்ஸும் இருந்துச்சு. கொஞ்சம் கொரியர் சென்ட் பண்ணுறதுக்காக அதுவும் ஃபுல்லாக பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. மோஸ்ட்டாக இந்த மாதிரி டால் கேக்ஸுக்கெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு டால் பாக்ஸ் இல்லைனா இந்த மாதிரி 1 kgல உள்ள பாக்ஸு 2 பாக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த கேக் எல்லாமே பேக் பண்ணி சென்ட் பண்ணுறது. இது எல்லாமே டெலிவர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1½ kgல ஒரு ஒயிட் சாக்கோ ட்ரஃபிள் கேக்கோட ஆர்டர் தான் இருந்துச்சு. இதுவும் ஒரு கஸ்டமைஸ்டு கேக் தான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.